விஷ்ணு பிரம்மா சிவன் 3 பேருமே கணக்கு. இந்த கணக்கு நாங்கள் 2 பேர் கணக்கு கொடுக்கோம். டெல்லி மகாராஷ்டிராவில் இராணுவ முப்படை வீரருக்கு நீதிமன்றத்தில் 9 to 10 கணக்கு எழுதார். அவர் பொக்கிஷன் பெட்டியை தூக்கி கிளம்பிடுவார். கைலாசத்திலேருந்து எல்லா நீதிமன்றத்திலையும் கிளம்பி அவர் பொக்கிஷனை வச்சுட்டே போவார். தப்பு செஞ்சவனுக்கு பூராமே இந்த செம்மத்தில் தண்டனை. அடுத்தாப்புல வழக்கு ஆடுதா அரசியல்வாதி, தமிழ்நாட்டு டு டெல்லி வரைக்கும் மந்திரி எம்எல்ஏ எல்லாவனுக்கு ஆடுதா. அங்கே ஆடுதா பலாயிரம் கோடி. அதுவும் சிக்கல் வரும். சிக்கல் வரையில் இராணுவ முப்படை வீரர் உள்ளே வந்த உடனே ஒட்ட வலிச்சு அழுவார். இல்லை அவர் போடுற பாயிண்ட்டு உங்களுக்கு கொச்சா மூச்சாந்தாண்டா இருக்கும். இது என்னமோ வழக்கு சும்மா என்னமோ கணக்கு திரைலோகத்தில் நாங்கள் விடுவோம் நீ நினைக்க பாயிண்ட் வச்சு தூக்குவார். நீதிமன்ற கோர்ட்டார் பூரா ஆணும் பெண்ணும் ஜட்ஜி எல்லாருமே கடவுளை அவமச்சிட்டிய ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. கேட்க வேண்டிய கேள்வி நீங்கள் வந்து தாங்க கேட்கணும். நீங்கள் கடவுள் உட்காந்துருக்காருல, உங்களுக்கு மேலே அப்பாறப்பட்ட ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. கேட்கல கோர்ட்டிலேருந்து எல்லா நீதிமன்றத்தில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டு கைலாசத்தில் கடவுளை அவமதிச்சிட்டியப்பா. கணக்கு இன்றைக்கி போட்டு முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம். அவமதிச்சா என்ன நடக்கும், என்ன எழுதிய என்ன பாக்கிய அந்த சிக்கல் எல்லாம் அனைத்தும் உள்ள வழக்கறிஞரிலிருந்து நீதிபதியிலிருந்து எல்லாத்துக்குமே பூரா சிக்கல் வரும். அரசியல்வாதியிலேருந்து பயங்கரமாக வரும். இன்றைக்கிலேருந்து அவர் பொக்கிஷன் பெட்டியை தூக்கிட்டார். என்ன செய்ய போகிறாரோ முக்கால் சத்தியம்.